வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு கையில் வளையலையும் மோதிரத்தையும் போட்டுவிட்டு நான் தான் என்னைக்கும் உன் புருஷன் அப்படின்னு வந்து நிலநட்டுறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி வெறுப்பேற்றுறாங்க. நிச்சயதார்த்தம் நடக்குது. நம்ம கார்த்தி எடுத்து கொடுத்த பட்டை ரேவதி வந்து கெட்டிட்டு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி சவால் விடுறாங்க. இந்த பாரு டிரைவர், நீ எடுத்து கொடுத்த பட்டெல்லாம் என் ரேவதி கெட்ட மாட்டா, நான் எடுத்து கொடுத்தது தான் கெட்டுவா அப்படின்னு சொல்லாரு. நீங்கள் ஒன்றும் குழம்பண்டா பாருங்கள், ரேவதி என் பொண்டாட்டி, நான் எடுத்து கொடுத்தது தான் கெட்டிட்டு வருவா அப்படின்னு வந்து சொல்லுறாங்க நம்ம கார்த்தி. அதே மாதிரி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நெத்தி அடி கொடுக்குறாங்க ரேவதி. ஒரு கட்டத்தில் இந்த வளையல் என் கைக்குள்ளே போக மாட்டேங்குது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட ரேவதி சொல்ல, நான் ட்ரை பண்ணுறேன், நான் போட்டு விடுறேன் அப்படின்னு வந்து ரேவதி கையில் வந்து அந்த வளையலை போட்டு விடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மோதிரத்தையும் நானே போட்டு விடுறேன் அப்படி வந்து போட்டு விடுறாங்க. மருது டே, நீ உன் பொண்டாட்டின்னு ரேவதியை உரிமை கொண்டாடலை, அவளை ஊரே பார்த்து கேலி பண்ணி சிரிக்கணும், அந்த அளவுக்கு அவளுக்கு வீடியோவை நான் நெட்டில் போட்டு விடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருது வந்து சவால் விடுறாங்க. அதை பிடிச்சி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் சூரியகலா வந்து நினைக்கிறாங்க ஒரு வழியாக பந்தக்கால் ஃபங்க்ஷன் மருதுக்கும் ரேவதிக்கு வந்து நடந்தாச்சு. ஆனால் கூட இருந்தே நான் செலிப்ரேட் பண்ண முடியலை. இந்த கார்த்தி பையன் என்ன அடையாளம் கண்டுருவான், அதுக்காகவே நான் ஒழிச்சு ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கேன். அவன் போகிற வரைக்கும் இந்த ரூமுக்குள்ளே அடைப்பட்ட கிளிக்கணங்க கடக்க வேண்டியதா அப்படின்னு வந்து சூரியகலா அடைஞ்சு கிடக்குறாங்க. நம்ம மருந்து பார்த்து திருன்னு முடிக்கிறாங்க. டே, என்ன நீ அடிச்சலடா, அந்த அடிக்கு நான் வட்டியை முதலுமா சேர்ந்து உனக்கு தருவேன், அதுக்கு தாண்டா நான் காவல் இருக்கேன் அப்படின்னு வந்து மருது இந்த பக்கம் நம்ம கார்த்தியை பற்றி நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா மாப்பிள்ள, வீட்டில் என்னென்ன கன்றாவியோ நடக்குது, அதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை பார்த்து வந்து ராஜராஜா சொல்லுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தியை பார்த்து சாமுண்டேஸ்வரி சவால் விடுறாங்க. டே டிரைவர் மாப்பிள்ள, பந்தகாலம் நட்டாச்சி, அடுத்து நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் சாயங்காலம் பௌர்ணமி பூஜையும் நடக்க போகுது, அதையும் இருந்து நீ கட்டாயம் பார்த்துட்டு போனோம் சரியா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி சொன்னது பந்தகாலுக்கே பிடிக்கல. பந்தகாலு சரிஞ்சு விழுத. நம்ம ரேவதி இந்த சைடு இருந்து ஓடி வராங்க, நம்ம கார்த்தி அந்த சைடு இருந்து ஓடி வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி திரும்பி பார்க்க நேரத்தில் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் பந்தக்கால தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வயிற்றுல புளியை கரைச்சி ஊற்றுன கணங்க இருக்குது. என்ன ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சாலு தான் பந்தக்காலில் நட்டு வச்சா நிற்குமா? அப்போனா இதில் ஏதோ ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக இந்த மருந்துவுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இந்த டிரைவர் பையன் திட்டத்தை நடக்க விடாமல் பார்த்துக்கிடணும், கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டிய நேரம் இதுதான் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி ஸ்கெட்சை போட்டுட்டாங்க. நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பார்க்குறாங்க. நம்மளை போலவே நம்ம எம்டியும் வந்து இதை பிடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு இவரை பார்க்க நேரம் எல்லாம் என் மனசுக்குள்ளே ஏன்டாம் பட்டாம்பூச்சி வந்து பறக்கிறது மாதிரி இருக்குதோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திகை மேலே உள்ள லவ் வந்து நம்ம ரேவதிக்குள்ளே எட்டி பார்க்க தொடங்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி விடமாட்டேன்டா உன்னை, கண்டிப்பாக உன் கண்ணு முன்னாடியே ரேவதிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி நடத்தி காட்டுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சவால் விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட ஒரு பட்டுப்புடவையை வந்து கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் இந்த பட்டுப்புடவையை உடுத்திக்கிட்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்திட்ட, என்ன நீ பட்டுப்புடவை கொடுத்தேன்னா அந்த பட்டுப்புடவையில் இப்போ ரேவதி வந்துடுவா அப்படின்னு வந்து நினச்சியா? கண்டிப்பாக வரமாட்டாடா, நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் அவள் உடுத்திட்டு வருவா, நீ எடுத்து கொடுத்ததெல்லாம் அவள் உடுக்கவே மாட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சவால் விடுறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் அத்தை, சும்மா வந்து பின்னாத்திக்கிட்டு இருக்காதுங்க, கண்டிப்பாக என் மனைவி ரேவதி நான் அப்படி எடுத்து கொடுத்தது தான் அவளுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக அதை தான் உடுத்துட்டு வருவா பாருங்க அப்படின்னு சொன்னார். எல்லாத்துக்கும் வந்து அப்படியே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா கார்த்தி சொன்னது தான் நடந்துச்சு. நம்ம கார்த்தி எடுத்து கொடுத்த பட்டு புடவையில் அவங்க அப்படியே வந்து அமர்க்கலமாக வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த காப்பு என் கைக்கு போகலாமா அப்படின்னு சொன்னார். காப்பு என்ன காப்பு, இதை வந்து கலத்திட்டு வேற போடு, ஆனால் இதை போடுறதுனாலும் போக மாட்டேங்குத அப்படின்னு வந்து அந்த இடத்த சொன்னாரோ. நான் போட்டு விடேன் ரேவதி, நான் போடலாமா
ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்ல சரி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம கார்த்தி அலைக்கா 2 காப்பையும் வந்து உள்ளுக்கு தள்ளி போட்டுறாங்க ரேவதிக்கு. அதோட மோதிரத்தையும் நம்ம ரேவதிக்கு வந்து மாட்டி விட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு பயங்கர ஆச்சரியம். மருத்துவம் வாயை பிளந்துட்டு இருக்காங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துச்சு. டேய் நீ வந்து என்ன அடிச்சிட்டலாம் நான் விட மாட்டேன். ரேவதிக்கு மேலே எப்படி வந்து அடிபட்டா உனக்கு வலிக்கும் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ வடித்த ஒவ்வொரு அடியும் எனக்கு அப்படி ரணக்கலங்கடங்கா இருக்கு. நான் உன்னை விட போகிறதில்ல. உன்னை பழி வாங்கிறதுக்கு தான் சரியான சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ரூட்டு கிளியர் ஆகிட்டு ரேவதியை நான் பழி வாங்கினா உன்னை பழி வாங்கின மாதிரி. அதனால் உன்னை அடித்ததை விட உனக்கு ரேவதியை பழி வாங்கினாதான் உனக்கு அவ்வளோ காயம் ஏற்படும். அந்த காயத்தை நான் தரப்போகிறேன்டா. இந்த ரேவதியை வீடியோ எடுத்து நெற்றில் போட்டு விடுவேன். உனக்கு அவ்வளோ அவமானமாக துடிக்க போகிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வந்து சாமுண்டேஸ்வரிட்ட இந்த பாருங்கள் என் மனைவி ரேவதிக்கு கையில் காப்பம் போட்டு விட்டுட்டேன். அவள் கட்டிட்டு வந்த புடவையும் நான் எடுத்து கொடுத்தது தான். அதே நேரம் அவளுக்கு மோதிரத்தையும் இப்போ போட்டு விட்டுட்டேன். இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? என் மனைவி ரேவதி எனக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சூரியஸ்கெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இந்த படுபாவி கார்த்தி அவன் கண்ணில் பட்டனா என் முகத்தரையே இந்த சாமுண்டேஸ்வரி முன்னாடி கிழிச்சு தொங்க போட்டுருவான். அவமானம் ஏற்பட்டுரும். அதனால அவன் முன்னாடி நான் போய் நிற்க முடியாது. ஏன்னா அவ அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் பண்ண கூத்து எல்லாத்தையும் இவன் வெட்ட வெளிச்சமாக ஆக்கிடுவான். அதோட இந்த தில்லாலங்கடியோட அண்ணனா அதோட மேல் தில்லாலங்கடியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம மருதுவையும் நோண்டி நொங்க எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சூரியகளாக கம்மனி ரூமுக்குள்ளே சுருண்டு கிடக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மருது நான் வந்து கட்டிக்க போகிறேன் ரேவதியை அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தா இந்த கார்த்தி நீ கண்டிப்பாக ரேவதியை கட்டிக்க என்னை விட மாட்டேன்னு தெரியும். நீ எப்படி வந்து என்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து தீயா பறக்குறியனே தெரியும். இந்த ரேவதியால் தான் இப்போ எனக்கு எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு ஒரு அந்த எதிரி ரேவதி தான். நான் வந்து என் கும்பலை வந்து பிடிக்கிறதுக்கு அந்த துணி கடையில் வந்து காரணமாக இருந்தது ரேவதி தான். அதனால தான் இவளுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எல்லாம் என் திட்டப்படி தான் நடந்துச்சு. ஆனால் அதுதான் நான் கட்டிக்க போகிற ரேவதி அப்படின்னு வந்து எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சுட்டு இவளுக்காக தான் இந்த கார்த்தி என்னை பிடிக்க திட்டம் போட்டு அந்த அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு வந்து என்னை அடின்னு அடித்து வெளுத்து கட்டுனா. நல்ல வேளை நான் மாஸ்க்கு போட்டனால என் முகத்திரை வந்து கிளியலை. இப்போ நான் மாஸ்க்கு போடாமல் இருந்தால் நான் தான் அந்த ரெட்டு அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டி என் கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் இந்த ரேவதி கூட ஆகுதோ ஆகலையோ, ஆனால் எப்படியும் இந்த ரேவதியை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். அதுக்காக நான் வந்து ரேவதியை வீடியோ ரகசியமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கீழ்த்தனமான ஒரு திட்டத்தை போட்டு வைக்கிறாங்க ரெட்டு. நம்ம கார்த்தி யாரும் என் ரேவதி கிட்ட நெருங்க முடியாது. அவளுக்கு நான் தான் நெருப்பாக நின்று பாதுகாப்பு தருவேன் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இந்த சாமுண்டேஸ்வரி இந்த டிரைவர் பையன் மோதிரத்தையும் காப்பையும் ரேவதிக்கு போட்டு விட்டுட்டான். அவன் கொண்டு வந்த பட்டையே ரேவதியும் உடுக்க வச்சுட்டான். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாமே சரிப்படாது. கண்டிப்பாக மருது கூட நான் ரேவதியை சேர்த்து வைக்க தான் போகிறேன் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி நம்ம மருதுவின் முகம் வந்து தெரியாமல், ஏன்னா அவன் வந்து எவ்வளோ பெரிய பிராடுதனம் பித்தலாட்டம் இது எல்லாமே தெரியாமல் சூரியகலாவையும் மருதுவையும் அப்படியே வந்து நம்பிக்கிட்டே இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. ஆனால் கார்த்தி எவ்வளவோ நன்மை செய்தாலும் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து குடுமி பிடிச்சி அந்த எண்ணத்தினால சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து நம்ம மருதுவை நம்பி நம்ம வந்து கெட போகிறாங்கங்க. வணக்கம் நண்பர்.